நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய நீ கேப்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது. எல்லாத்துக்குமே இருக்க டவுட் வந்து இந்த நீ கேப்ஸ் எல்லா இடத்துலயும் வாங்கி போடலாமா, இது என்னென்ன டைப் ஆஃப் நீ கேப்ஸ் இருக்கு, இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது எல்லாமே நீ கேப் போடலாமான்னு கேட்டா எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஷார்ட்டா எங்காவது நமக்கு அடிப்படுதுன்னா இது தேவைப்படாது. கிரானிக் அந்த முட்டி தேய்மானம் இல்ல முட்டி வீக்கம், சோ அது வந்து மூவ்மெண்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் இந்த நீ கேப். இதுல நிறைய டைப் இருக்கு. சோ இது வந்து எலாஸ்டிக் டைப் இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து ஓப்பன் பெட்டலா டைப் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராப் பண்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. சோ நீ கேப் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டா அது நடக்கும்போது மட்டும் போடுங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட்ல இருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ நீ கேப் போட தேவையில்லை. சோ இன்கேஸ் நீங்க நீ கேப் போட்டதுக்கு அப்புறம் உங்க கால் கீழே, அதாவது வந்து முட்டிக்கு கீழே வந்து வீக்கம் வருதுன்னா டெஃபினட்டா அந்த நீ கேப்பை போடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நீ கேப் ரொம்ப டைட்டா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த நீ கேப்பை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிட்டு சைஸை வந்து பெருசு பண்ண பாருங்க. சில ரொம்ப ஒபீஸா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த நீ கேப் வந்து போடுறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தைல கொஞ்சம் பெருசா இருக்கனால அது ரோல் ஆகி கீழே வந்துடும். சோ அவங்களால அந்த நீ கேப்பை யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சுத்துற மாதிரி கிரிப் பேண்டேஜ் கிடைக்குது. சோ அந்த மாதிரி ரோஸ் கலர் பேண்டேஜ் அந்த மாதிரி பாப்பீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த நீ கேப்ஸ் யூஸ் பண்றதுனால எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன ஸ்வெல்லிங் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா, இல்ல ஸ்கின் சில பேருக்கு அலர்ஜி வருது அப்படின்னா இந்த நீ கேப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க.